Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா டோட்டலாக ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை, அதை எப்படி நம்ம அளவு எடுக்கிறோம், எப்படி கட்டிங்க்காக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் நார்மலாக நம்ம ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ நீங்கள் கேட்டிருக்க டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ வாட்ஸ்அப்லேயோ கால் பண்ணியோ கேட்குற எல்லா டவுட்ஸுமே ஒரு சில அளவுகள் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த அளவு எப்படி வரும், இந்த அளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த அளவுகளை பேஸ் பண்ணி தான் நீங்கள் நிறைய டவுட்ஸ் எங்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்த்து அதை எடுத்துக்க தெரியல அப்படிங்கிறத கூட நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டியாக நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ப்ளவுஸினுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, எப்படி எடுக்கணும், எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி டிவைட் பண்ணணும், எப்படி ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் 90% உங்களுக்கு ஆப்டாக வரும். ஒரு சில பாடிக்கு மட்டும் சின்ன சின்ன ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இப்படி ஒரு 3/4 இன்ச்சு இதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் வரும். அதை நீங்கள் உங்களுடைய அளவுகளை வச்சோ அல்லது உங்களுடைய ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுகளில் மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். மற்றபடி பேசிக்காக ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படியெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நான் அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன அளவுனா ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு நம்ம எடுக்கணும். செஸ்ட் ரவுண்டு எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நான் எடுக்கிறது அப்பர் செஸ்ட்டு தான். அதாவது ஆர்ம்ஹோல் சுற்றி ரவுண்ட் பண்ணி தான் நான் எடுப்பேன். ஒரு சிலர் லோயர் செஸ்ட் எடுக்கிறாங்க, அதாவது செஸ்டினுடைய மிட் பாயிண்டில் வச்சு எடுக்கிறாங்க. நான் என்னுடைய வீடியோஸில் எல்லாமே சொல்கிறது அப்பர் செஸ்ட்டு தான். அது என்னுடைய எல்லா வீடியோஸில் எல்லா கார்மெண்ட் மெஷர்மெண்ட்ஸுக்குமே நான் எடுக்கிறது செஸ்ட் ரவுண்டு நம்ம ஆர்ம்ஹோல் சுற்றி ரைட் லெஃப்ட் ஆர்ம்ஹோல் சுற்றி பாடி மெஷர்மெண்ட்டு தான் நான் எடுப்பேன். அதைத்தான் செஸ்ட் ரவுண்டுன்னு நான் சொல்கிறேன். வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளவுஸினுடைய இறக்கம் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் டேப்பை ரவுண்ட் பண்ணி எடுக்கணும். டேப்பை கவனமாக பார்த்து எடுக்கணும். பிறன்றக்கூடாது, ஏற்றிந்தாத்தி இருந்துடக்கூடாது. கரெக்டான முறையில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது அந்த இடுப்பு சுற்றி இடுப்பினுடைய ப்ளவுஸினுடைய எண்டில் எந்த உயரம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல சுற்றளவு. அடுத்தது வெயிஸ்ட் லென்த்து. வெயிஸ்ட் லென்த் அப்படிங்கிறது ப்ளவுஸினுடைய உயரம், இறக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை ஷோல்டர்னுடைய உயரமான பகுதி, அதாவது கழுத்து பக்கம் கொஞ்சம் உயரமான பகுதியில் இருந்து இடுப்பு ப்ளவுஸ் எவ்வளோ இறக்கம் வேணுமோ அந்த அளவு தான் நம்ம வெயிஸ்ட் லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்து, கையினுடைய நீளம், அதுவும் அதே மாதிரி தான். அந்த ஆர்ம் கிட்ட இருந்து நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் முடிகிற இடத்துல டேப் வச்சு கை எவ்வளோ இறக்கம் வேணுமோ அந்த லென்த் வரைக்கும் எடுக்கிறது தான் கையினுடைய நீளம், ஸ்லீவ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த எண்டில் ரவுண்ட் பண்ணி எடுக்கணும். அதாவது சுற்றளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு கையினுடைய சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறது அடுத்த மெஷர்மெண்ட்டு. அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ அப்படிங்கிறதும் அந்த ப்ளவுஸுக்கு எங்கே இறக்கம் வச்சு எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் முன்பக்கமும் பின்பக்கமும் நீங்கள் முன்கழுத்து உயரம் பின்கழுத்து உயரம் அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆர்ம்ஹோல் ரவுண்டு. ஆர்ம்ஹோல் ரவுண்டு உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த ஷோல்டர் அளவு முடிகிற இடத்துல கையை தூக்கி அந்த ஆர்ம் சுற்றி நம்ம எடுக்கிறது ஆர்ம்ஹோல் ரவுண்டு. ஸ்லீவ் ரவுண்டு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆர்ம்ஹோல் ரவுண்டும் எடுக்க போகிறோம். அப்புறம் ஷோல்டர் தெரியும். இந்த வலது பக்கம் அந்த போன், அதாவது எலும்புல இருந்து இடது பக்கம் வரைக்கும் நம்ம டேப்பு வச்சு பேக் சைடில் வச்சு எடுப்போம். அதே மாதிரி முன்பக்க உயரம், ஃப்ரண்ட் லென்த்து, டாட்டினுடைய டிஸ்டன்ஸு, ஷோல்டர், ஆர்ம்ஹோல் லென்த்து, இந்த அளவு எல்லாமே வேணும். அதாவது என்னென்ன அளவுன்னா செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஆர்ம்ஹோல் ரவுண்டு, ஷோல்டர், ஃப்ரண்ட் லென்த்து, ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்து, டாட் டிஸ்டன்ஸு, ஷோல்டர், ஆர்ம்ஹோல் லென்த்து. இப்போ இந்த அளவுகள் எல்லாமே தான் ஒரு ப்ளவுஸுக்கு நமக்கு தேவை.
இப்போ இதில் நான் அந்த ஃப்ரண்ட் லென்த் இதெல்லாம் சொன்னது வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எடுக்கிற அளவு வந்து என்னென்னா உங்களுக்கு தெரியும், ஓரளவு இது நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்க அதே மாதிரி தான். செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஆர்ம்ஹோல், ஷோல்டர், இதை மட்டும்தான் வந்து நம்ம எப்போவுமே அளவு எடுப்போம். மற்றது எல்லாமே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.